ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கமுங்க. ஷீலாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பொண்ணு கன்சீவான நாள்லேருந்து இவ வயிற்றுல குழந்த இல்லை, இவ வெறும் நாடகம் போடுறா, இதுவும் கண்டென்ட்டுக்காக தான் வீடியோ போடுறா, இவ சும்மா நடிக்கிறா. இவ மட்டும் கிடையாது, அவள் புருஷனும் நடிக்கிறான், அவங்க அம்மாவும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாதவங்க கிடையாது. அவ்வளோ பேரும் பேசுனாங்க. அதே மாதிரி கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, இவ இதையும் கண்டென்ட் ஆக்கி இதையும் நடிக்கிறன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு பொண்ணு கண்டென்ட்டுக்கு என்னென்னாலும் காமெடி அது இதுன்னு ஏதாவது செய்வாங்க, ஓகே. ஆனால் கன்சீவ் ஆகி கடைசி வரைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாதம் வரைக்கும் யாராலையும் நடிக்க முடியாதுல்ல. அதை யாருமே நினச்சி பார்க்கல. பாவம் பிள்ளைய போட்டு கரித்து கொட்டுனாங்க. இப்போ பாருங்கள், அழகான ஒரு பெண் குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க. இப்போ பேசினவங்க எல்லாருமே முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்குவாங்க? அவங்களும் பாவம் தானே. அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வீடியோ போட்டுட்ருக்காங்க. வீடியோ போட்டும் ஜெயிச்சு நல்லா போய்கிட்டே இருக்காங்க. கடைசியில் குழந்தையும் அழகாக ஒரு கன்சீவ் ஆகிட்டாங்க. குழந்தையும் அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியும் இனி கொஞ்ச நாளில் முகத்தையும் காட்டிடுவாங்க. இப்போ பேசினவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தெரியாமல் பேசிட்டோமோ அப்படின்னு. கொஞ்சம் எல்லாருமே பேசின எல்லாருமே கொஞ்சமாவது நினச்சிருப்பாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தான் அவசரப்பட்டு எப்போதுமே நம்ம வாயை விட்டு பேசிடக்கூடாது. அது நம்ம பேசினபடி உண்மையாக இருந்தால் பிரச்சனை. அது உண்மை இல்லாத பட்சத்தில் நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த தாயுமே குழந்த பிறந்தோடனே கூட இருப்பாங்க, ஏன் இந்த அம்மா போய் இருக்க மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய பேர் பேசுனாங்க. இவங்களுக்கு ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் விட்டுட்டு போக முடியல மாதிரி சொன்னாங்க. அது அவங்க பிரச்சனை, அவங்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். போகிறாங்களா வரானா. அதே மாதிரி அவங்க வீட்டுக்காரர் இருக்கார், இன்னும் தெரிஞ்சவங்களும் கூட இருக்கிறாங்க. எல்லாரும் என் கூட இருக்காங்க, நீங்கள் போய் ஆடு மாடு கோழியெல்லாம் பாருங்கம்மான்னு கூட ஷீலா சொல்லியிருக்கலாம். அந்த வழியில் கூட அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம். அதனால் அடுத்தவங்க விஷயம் எதுவுமே ஃபுல்லாக தெரியாமல் பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஷீலாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. எல்லாருமே வாழ்த்துங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இவங்க பெண் குழந்தையை பெற்று எடுத்ததில். உங்களுக்கு இந்த சந்தோஷத்தில் பயந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுத்துருங்க. பாய்.